ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Poco M2 Reloaded பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனடா ரீலோடர்னு சொல்கிறேன், அது வேறு ஒன்றும் இல்லை நண்பா. அந்த Realme Redmi அதில் ப்ரோ மாதிரி 8 ப்ரோ 7 ப்ரோ அப்படின்னு வெளியிடுறாங்களா, அது மாதிரி Poco தரப்பில் Poco M2 Reloadedனு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட கலர் பார்த்துக்கலாம். கலரை பொறுத்தவரை ரெட்டு, ப்ளூ, பிளாக்னு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர் எனக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.53 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா செக்மெண்ட் ஃபோனில் போக்கோ டிஸ்பிளேயில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேனல் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கேம்ஸ் விளாடும்போதும் வீடியோ பார்க்கும்போதும் வேறு லெவல் ஃபீல் கொடுக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டா மீடியாடெக் ஹீலியோ G80 சோர்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா செக்மெண்ட் ஃபோனில் இந்தளவுக்கு ப்ராசஸ் கொடுத்தது ஆச்சரியமாகவே இருக்குது. கேமெல்லாம் இந்த ஃபோனில் சூப்பராகவே சப்போர்ட் ஆகும்னு சொல்லலாம். கேமிங்ஸ் இருக்குது, வேறு லெவல் வெறித்தனமான ஃபோன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட கேமரான்னு பொறுத்தவரை 13 MBக்கு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்னால ஒரு 10,000 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு கேமரா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்ஃபி கேமரா 8 MBக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி தான் பார்க்க போகிறோம். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். இதை சார்ஜ் பண்ண 3 hours ஆகுமா. இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்லோவாகவே இறங்குதுன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட ரேம் பொறுத்தவரை 3GB 4GB 6GBன்னு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எதுக்குன்னா இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன், அதனால தான் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுன்னு பொறுத்தவரை 3264ன்னு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பொறுத்தவரை 9500க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. 9500க்கு இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா 3+32GB வேரியண்ட்டில் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஓவராலாக இந்த ஃபோனோட ப்ராசஸ், கேமரா, பேட்டரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. 9500க்கு வாங்குறதுக்கு பதில் 1500 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா போக்கோலேயே Poco M3 இருக்குது, அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா கேமராவும் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். என்னோட ஒப்பீனியன் பொறுத்தவரை 9500க்கு இந்த ஃபோனை வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தான் பண்ணவே மாட்டேறீங்க, ஆனால் வீடியோலாம் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.